தங்கப்பிள்ளையே, யார் இந்த கருப்பனிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த கருப்பனின் வாக்கானது கண்ணில் படும். அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கினை நான் முழுமையாக கேட்க சொல்வதற்கு என் பிள்ளை முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த கருப்பனிடமே வந்து வழி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளைக்காக நீங்கள் சதி செய்கிறீர்கள், அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதை என் பிள்ளை தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடத்தில் வந்து அனைத்தையும் விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த பதிவை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். இல்லை என்றால் என் தங்கமே, கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம். அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலகி அவர்கள் அந்த பதவியில் உட்காரவும் செய்யலாம். அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம். அதனால் தான் சொன்னேன், உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கிறது என்று. நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும். இப்போது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்க வேண்டும். நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் இதை செய்து விட்டாயானால் இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையும் நீ இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. அதனால் என் தங்க பிள்ளையே, காப்பாற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். அதை கடைபிடிப்பது உன்னுடைய கடமை அல்லவா? இந்த அப்பனின் வாக்கினை முழுமையாக கேட்டு எந்த விஷயங்களையும் எப்படி எதை கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் தெரியப்படுத்த என் பிள்ளை போகின்றாய். அதனால்தான் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும் என்று ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயங்களை செய்து அந்த வேலையில் உன்னை அது வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நபர் இந்த உறவை அவர்களுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இனி சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று கெடுதலை செய்கின்ற எல்லாம் செய்யக்கூடிய மனிதர்கள் யார் தெரியுமா? உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரித்து கொண்டு வேண்டுமென்ற சில சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். அதுவே வேறு யாரும் உன்னுடைய உறவினர்கள்தான். உனக்கு அவர்கள் செய்வினைகளை செய்து உன் கதையை முடித்து விட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துவிட்டார் என்று சப்பை கட்டி உன் கதையை முடிக்க பார்க்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு சில நாட்களாக இந்த கருப்பனை வணங்கிக் கொண்டு அவர்கள் வருவார்கள். அதனால் ஏமாற்றுபவர்கள் துரோகங்கள் செய்வார்கள். கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்திருக்கின்றேன். அதனால் சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை செய்துவிட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம். என் வாழ்க்கையில் நிரந்தரமாக என் தங்க பிள்ளை இந்த கருப்பன் மட்டும் வாழ்க்கையில் தீயவர்களை எல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்த பிறகு நீ அவர்களை அடையாளம் கண்டு கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இனி நிரந்தரமான எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டாய் அல்லவா?
இனி என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இருக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கிவிட்டாய் அல்லவா? ஆனால் அவர்கள் எந்த விதத்திலாவது உன் கதையை முடிக்க வேண்டும், உன் சொத்துக்களையும் பணங்களையும் பொன்களையும் பொருட்களையும் அந்த பொருட்களை அபகரிக்க வேண்டுமென்று திட்டம் போட்டிருந்ததை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு நீ ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அந்த முயற்சி என்ன தெரியுமா? ஆனால் இப்போது செய்வினைகளை செய்து உன் கதையை முடிக்க வேண்டும் என்று இவர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என் தங்க பிள்ளையே, நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது உனக்கு வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள், கெட்ட மனிதர்கள் என்று கண்டுகொண்ட பிறகு அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ, அவர்களை ஒரு நாளும் நம்பிவிடாதே. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு நபர்களும் அவர்கள் ஒரு நல்ல நபர்கள் போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது ஒரு வாரத்தில் ஒருவர் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். அதனால் என் தங்க பிள்ளையே, அவர்களை ஒரு நாளும் என் குழந்தை நீ நம்பிவிடாதே. அவர்களுக்கு ஒருபோதும் மன்னித்து விடக்கூடாது. ஏனென்றால் என் தங்க பிள்ளையே, மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என் தங்கமே, அவர்கள் ஒவ்வொரு தருணமும் உனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பொய்யான காரியங்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று என் பிள்ளை ஒரு முறை மன்னித்துவிடும் என்று நீ அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அந்த தவறை மட்டும் நீ செய்து விடாதே. அந்த தவறை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து மிகப்பெரிய ஆபத்து ஒன்றில் நீ மாட்டிக்கொள்வாய். ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு என் பிள்ளை, நீ இந்த கருப்பனால் எதுவும் செய்து விட முடியாது. இவ்வளவும் நான் சொன்ன பிறகு நீயாக மாட்டிக்கொண்டால் அதன் பிறகு இந்த அப்பனால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியார்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ, அது மட்டுமல்ல, நானாக உனக்கு காட்டி கொடுத்தவர்களோ உன்னிடத்திலே வந்து உனக்காக வேண்டி வந்தேன் அல்லவா? இந்த கயிறை கட்டிக்கொள், எலுமிச்சை பழத்தை கொடுத்தாதலோ இதை சாப்பிடு, உனக்காக கோவிலிருந்து வாங்கி வந்தேன், சாமி பிரதாசம், இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமே அல்லது உன்னுடைய குடும்பத்திடமோ உன்னுடைய குழந்தையிடமோ வீட்டில் யாரோ கொடுத்தால் அதை உடனே நீ வாங்கிவிடக்கூடாது. இவர்கள் மாறிவிட்டார்கள், இவர்கள் திரிந்து விட்டார்கள் என்று இவர்களை என் பிள்ளை நீ நம்பி மோசம் செய்து விடாதே. அப்படி நம்பிவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் நீ மாட்டிக்கொள்வாய். அதன் பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து நீயாக திரும்பி வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் சொல்வது உன்னுடைய செவிகளுக்கு சில சமயங்களில் எட்டாததாக இருக்கும். அவர்கள் செய்த மாயங்கள் அப்படி. அந்த மாயங்கள் எல்லாவற்றையும் நீ மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த கருப்பனை முழுமையாக நம்ப வேண்டும்.
இதை எல்லாவற்றையும் மீறி நீ அந்த மாய வலையில் சிக்கிக் கொண்டால் இந்த அப்பன் கூட உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் மீட்டெடுக்க முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் சொன்னதை ஆரம்பத்திலேயே நீ கடைபிடித்து விட்டாய் அல்லா. நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். எந்த ஒரு மாயத்திலும் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய். இது இந்த கருப்பனின் சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வெள்ளிக்கிழமையிலோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது பஞ்சமி நாட்களிலோ இந்த கருப்பனின் புகைப்படத்தை நீ வீட்டிலே மாட்டி வைக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு பரிசு சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. பல பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. உன்னை ஏமாற்றியவர்கள், உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னிடத்தில் பொய்யாக நடிப்பவர்கள் எல்லாம் நீ அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தாய் அல்லவா? அதனால் அவர்களால் சில செய்வினைகளை, சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதிலிருந்து நீ உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் உன் இல்லத்தில் எந்த ஒரு செய்வினையும், எந்த ஒரு தீய சக்தியும் நுழையக்கூடாது. ஏனென்றால் அது வருவதற்கு முன்பாகவே அதை தடுத்து விட வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனுடைய புகைப்படத்தை உன்னுடைய வீட்டிலே நீ மாட்டி வைக்கும் போது என்னுடைய மாய பார்வையால் தீய சக்திகளுக்கும் செய்வினைகளுக்கும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேல் அது உள்ளே நுழைந்தாலும் எந்த பிரஜமும் கிடையாது. ஏனென்றால் அது அதனுடைய தீய சக்தி என்னுடைய கோர பார்வையில் வம்சமாகிவிடும். என் பிள்ளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தீய சக்திகளும் இனி என்னை தாண்டி உள்ளே வராது என்பதையும் நீ மனதில் வைத்துக்கொள். உனக்குள்ளேயே அந்த தீய சக்திகள் எந்த ஒரு தாக்கத்தையும் செய்துவிட முடியாது. என்னுடைய புகைப்படத்தை உடனடியாக வாங்கி கொண்டு உன்னுடைய வீட்டின் வாசலில் வலதுபுறமோ அல்லது வாசல் கதவிலோ மாட்டிக்கொள். சிறிதாக இருந்தால் கூட போதும். அதற்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் என் தங்க பிள்ளை பஞ்சமி நாட்களில் மஞ்சள் குங்குமத்தை வைத்து சிவப்பு மலர்களால் பூஜை செய்து வர வேண்டும். அதனுடைய சக்தியால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் நான் உன்னை காப்பேன். உன்னுடைய குடும்பத்தையும் காப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. யாரையும் உன்னிடத்தில் நெருங்க விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது உனக்கு நினைவு இருக்கட்டும். நினைவிருந்தால் மட்டும் போதாது. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டேன். அதன் பிறகு இதையெல்லாம் நீ பின்பற்றி நடந்தால் உன்னை ஆபத்து ஒருபோதும் நெருங்காது என்பதை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் ஆபத்து என்பது கண்ணிமைக்கும் நேரத்தில் மட்டும்தான் நடந்துவிடும். ஆனால் நல்லது நடக்கத்தான் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். என் தங்க பிள்ளையே, நல்லது நிரந்தரமாகத்தான் இருக்கும். அதனால்தான் என் பிள்ளை, உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உடனடியாக நீ செய்துவிட வேண்டும். எந்த ஒரு ஆபத்தையும் உன் இல்லத்தின் மீது சரி, உன்னுடைய உள்ளத்திலும் சரி, நான் நுழைய விட மாட்டேன். அதனால் அப்பன் சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும். கேட்காமல் அலட்சியமாக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று அலட்சியமாக இருந்து விட்டால், இந்த அப்பனை நீ மதிக்காமல் சென்று விட்டால், அதன் பிறகு உனக்கு வரும் ஆபத்திலிருந்து யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பனின் வாக்கானது சத்திய வாக்கு. நான் இப்போது உன் கண்ணில் பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நான் உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன். அதேபோல நான் உன் இல்லத்திலிருந்து இல்லை என்றாலும் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் வர முயற்சி செய்தாலும் இதை நீ கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வாக்கானது நடக்கக்கூடிய சத்திய வாக்கு. அதனால் கேட்டு முடிந்த என் பிள்ளை இதை செய்ய வேண்டும். அதனால் அலட்சியமாக எண்ணி செய்யாமல் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, பிறகு மிக பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய். இது ஒரு எச்சரிக்கையாக நான் உனக்கு சொல்கிறேன்.
சொல்வது சாதாரணமாக நான் சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் உன்னிடத்திலே எச்சரிக்கையாக சொல்ல வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையானாலும் சரி, உன் எண்ணத்திலும் சரி, இந்த நிமிடத்திலிருந்து நீ அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். என் வாக்கை தட்டாத நீ கடைபிடிக்க வேண்டும். பிறகு இந்த பதிவினை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லி அவர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க செய்ய வேண்டும். இந்த கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்கள் என் அன்பு பிள்ளைக்கு அன்பு துணையும் என்றென்றும் உனக்குள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.